தீபாவளி கலெக்ஷனுக்காக வந்திருக்கு ஜுவல்ஸ். அம்மா வச்சு இந்த மாதிரி சீரியல்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் போட்டு வராங்க. பெரிய பெரிய மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு எந்த ஜுவல்ல எப்படி நம்ம பார்த்து வாங்கணும். தாலி வந்து ஷாப் ஓப்பனிங்க்கு வந்து நாஞ்சில் விஜயன் அண்ணா எல்லாரும் வந்திருப்பாங்க. யூஸ் பண்ணி கலரே டிம் ஆயிடுச்சு. கவரிங் ஜுவல்ஸ் வந்து எப்படி வச்சுக்கிட்டா அது லைஃப் லாங் வரும். ரொம்ப நாளா இது யாருமே எடுக்கவே இல்லை. வணக்கம் மக்களே. அம்மா இன்னைக்கு பார்க்க போறது என்கிட்ட இருக்கக்கூடிய எங்க அம்மா கடையில இருந்து எடுத்துட்டு வந்த எல்லா ஜுவல்ஸ் எல்லாமே எங்க அம்மா ஷாப்ல அதுதான் எடுக்கிறது. வெளியில பெருசா வாங்கினதுன்ற மாதிரி எந்த ஜுவல்லும் கிடையாது. எல்லாமே அம்மாவோட ஜுவல் தான், அம்மா கடை ஜுவல் தான். எந்த ஜுவல்ல எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கறதையும் அண்ட் ஆல்சோ வந்து கவரிங் ஜுவல்ஸ் வந்து எப்படி வச்சுக்கிட்டா அது லைஃப் லாங் வரும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். தீபாவளிக்காக வந்து வந்திருக்கு ஜுவல்லு. நான் வந்து அதை காட்டுறேன். தீபாவளி கலெக்ஷனுக்காக வந்திருக்கு ஜுவல்ஸ். ஸோ இந்த நகை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ தீபாவளி ஸ்பெஷலுக்காக வந்திருக்கு. ப்ராப்பரான ஏடி ஸ்டோன்ஸ், ஏடி அதாவது ஏடி அமெரிக்கன் டைமண்ட் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே எங்க ஷாப்ல அவைலபிளா இருக்கு. நான் இப்ப காட்டுற டிசைன் எல்லாமே இப்போவும் எங்க ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்கு. என்னோட ஃபேவரட் செட் ரொம்ப அழகா இருக்கும். டபுள் லேயர்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அழகா இருக்கா. ஸோ ஃபுல் டபுள் லேயர்ல கிரீன் கலர்ல வந்து பீட்ஸ் வச்சு உங்களுக்கு அழகா வரும். இது ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டா இருக்கணும், கொஞ்சம் வந்து அப்படி அழகா இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு வரும். இது ஒரு பாருங்க, பெரிய பெரிய மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய ஆன்டிக் பீசஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆன்டிக் ஏடியில் இப்போ ஆன்டிக்கும் வந்துருச்சு. ரொம்ப அழகா ஃப்ளவர்ல வந்து ஒரு பிரமிட் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, பிரமிட் இந்த ரெக்டாங்கிள்ல இருக்கும். அந்த மாதிரி ரெக்டாங்கிள்ல வந்து பீட்ஸ் வச்சு இந்த ஃப்ளவருக்கு நடுவுல வந்து ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு ரூபியும் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. பேர்ல்ஸ்ல இப்ப பெரிய பெரிய பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி சீரியல்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் போட்டு வராங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜுவல்லுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ் இருக்கு. அங்க போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி என்னோட தம்பி மணி தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவான். அவன் வந்து டெல்லி, ஆக்ரா, கொல்கட்டா, சூரத் அண்ட் வந்து இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஜுவல்ஸ் எங்க வந்து ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப கிடைக்குமோ அங்க போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வருவான். நெத்தி சுட்டி செட்டோட வந்திருக்கு அந்த இது. எனக்கு இந்த வந்து பேர்ல்ஸ் எல்லாம் நிறைய வச்சது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நீங்க எத்தனை டிசைன் நீங்க கொடுத்தாலுமே நான் வச்சுப்பேன். எத்தனை டிசைன் என்கிட்ட இருக்குனாலும் சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கும் என்கிட்ட. இது பேர்ல்ஸ் அந்த ஜுவல்லுக்கான செட்டு. இதெல்லாம் ஒரு நாள் போடணுங்க. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து கொண்டையும் இதுவுமாவே இருக்கேன். அதனால ஏதாவது ட்ரெஸ் அப் வந்து சூப்பரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இப்ப நான் காட்ட போறது வந்து ஒரு அழகா விக்டோரியா செட்டும்பாங்க இல்லையா, அந்த செட் மாதிரி. இதுவும் ஏடியில வந்து உங்களுக்கு ஐடல்ஸ் வச்சு அழகா பிளான் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கும். குட்டி குட்டி பர்பிள் கலர் பீட்ஸ் அண்ட் வந்து பேர்ல்ஸ் அண்ட் பர்பிள் கலர் பீட்ஸ் வச்சு ரொம்ப அழகா இருக்கும். ட்ரெடிஷ்னல் சாரீஸ்க்கு அதுக்கெல்லாம் போட்டீங்கன்னாலும் செம்மையா இருக்கும். இதுவும் லக்ஷ்மி பேட்டர்ன் வச்சு என்னோட நலங்கப்போ போட்டேன். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சாரி எல்லாம் போடுறோம் அப்படின்ற பட்சத்துல சூப்பரா இருக்கும். இந்த ஒரே ஒரு செயின் போட்டா போதும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் லுக்கே அப்படியே ஃபில் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இது என்னோட ஃபேவரட். இது அழகா இருக்கும். இதுல வந்து காசு மாலை மாதிரி வந்து
திருவாட்சி இருக்கும் இல்லையா, சாமி பின்னாடி திருவாட்சி மாதிரி வந்துட்டு லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மி ஐடல் வச்சு அது மேல வந்து கிரீன் ரூபி வித் வந்து பிங்க் ரூபியும் வச்சிருக்காங்க. அண்ட் பேர்ல் செட்டப் குட்டி குட்டி வந்து இந்த அரிசி முத்தரிசிம்பாங்கல்ல, முத்தரிசி பீட்ஸ் வச்சு அழகா இருக்கும். சிலதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா, சிலதெல்லாம் வந்து இந்த பீஸ் எல்லாம் திருப்பி வராது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். நான் ஷார்ட்ஸ் போடும்போதே நம்ம மாடோட அண்ட் சுத்தி அது நெக்லஸ்ல வந்து காமதேனு தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வச்ச மாதிரி இது வந்து திரும்பி வராத ஒரு பீஸ். ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. ரொம்ப நாளா இது யாருமே எடுக்கவே இல்லை. சரி இது யாருமே எடுக்கலல்ல, அப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா ஒரு தடவை கூட போடல. இதுல இருந்து ரோப் கூட நான் கழட்டல பாருங்க, அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு தடவை கூட போடல. ஒரு பெர்ஃபெக்ட் அக்கேஷன் வேணும் இது போடுறதுக்கு. அடிக்கடி யூஸ் பண்ணது, யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கலரே டிம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, போறவன் கோயிலுக்கு நான் போறேன் அப்படின்னும் போது இந்த செட் எல்லாம் நான் எடுத்து போட்டுப்பேன். சங்கு சக்கரம் நாமமோட வரும். இது நான் நிறைய போட்டிருக்கேன். இங்க பாருங்களேன், கலரே மாறிடுச்சு பாருங்க, போட்டு 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 கலர் மாறிடுச்சு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, என்னோட ஸ்வெட் வந்து இதுல இருக்கு. நான் என்ன இதை ரெகுலரா யூஸ் பண்றேன், அப்பப்போ வந்து தொடச்சு கூட வைக்க மாட்டேன். அதனால இது வந்து கலர் லைட்டா டார்க் அடிக்குமே தவிர உங்களுக்கு வெளுக்காது. அதான் இதோட பிளஸ். நல்லா இருக்கும். எந்த அளவுக்குன்னா இன்னும் நான் அதுல ரோப்பே போடல. இதுவும் வந்து பக்கா ஐடல்ஸ் வச்சு, லக்ஷ்மி ஐடல் அழகா வச்சு அதுல பிங்க் அண்ட் வந்து கிரீன் கலர்ல ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு பேர் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். இது கூட கம்மலிங்க. கல்யாணம் ஆகுற வரைக்குமே நம்ம என்ன கேட்டாலுமே வீட்டுல வந்து பரவாயில்லம்மா எத்துக்கோமா போமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த வந்து ஒரு அட்வான்டேஜா அதை வந்து ஒரு சாக்கா நான் எடுத்துக்கிட்டு கடையில அப்பத்துக்கு வந்து எல்லாத்தையுமே மாறிட்டு வந்துட்டேன். இது வெறும் அன்னப்பறவை வச்சது. அன்னப்பறவையில பேர்ல்ஸ் வச்சு ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் இருக்கும். இது பார்க்கும்போது எனக்கு இந்த நரசிம்ம படத்துல அந்த சாமி வந்து அப்படியே வந்து ஆடிட்டே வருவாங்க இல்லையா, அந்த பூமாதேவி பூதேவி அவங்க அந்த ஒரு பேட்டர்ன், அந்த ஒரு கர்வுகள் இருக்கு. ஒரு ஒரு ஜுவல்லும் எனக்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஞாபகம் வரும், இல்லைன்னா நான் அதை எடுக்கவே மாட்டேன். ஒண்ணு இருக்கு, அதை காட்டுறேன் இருங்க. சி தாலி. இது என்ன தாலி அப்படின்னா, தங்கமகள் சீரியல்ல வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, சோ அப்போ வந்து நான் போட்ட தாலி இது. அந்த டைமுக்கு வந்து தாலி கழுத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப வந்து புதுசா கட்டின கயிறு, அதுக்கப்புறமா வந்து கயிறு மாத்தி அப்புறமா செயினு கொண்டு வந்தாங்க. அப்ப நான் போட்டுட்டு இருந்த தாலி தான் இது. அழகா காசு மிளகு. ஆக்சுவலா எங்க வீட்டுல சாமி ரூம் பூஜை ரூம்ல இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்தேன்னா வாட் எவர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு டக்குன்னு இருக்கும்ல. சீரியலுக்கே போட்டதா இருந்தாலும் முதல் நானே தான் கட்டிக்கிட்டேன். நானே கட்டினதா இருந்தாலும் முதல் தடவை தாலி. ஸோ அதனால வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்தது. ரெண்டாவது இந்த பட்டத்தாலி வந்து அழகா இருந்துச்சு. நான் போட்டிருக்கிறது ரவுண்டு, ஸோ வந்து இது பட்டை, அதனால இப்ப வச்சிருந்தது. இது நான் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க ஷாப் ஓப்பனிங் அப்போ நிறைய பீசஸ் வந்து நாங்க லான்ச் பண்ணோம். அதுல நான் வந்து ஷாப் ஓப்பனிங்க்கு வந்து நாஞ்சில் விஜயன் அண்ணா எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த லான்ச்சுக்கு நான் போட்டிருந்த ஒரு பெரிய நெக்லஸ் வந்து இதான். டபுள் ஆரம்ல அழகா லக்ஷ்மி ஒரு மாடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு அழகா பீட்ஸ் அண்ட் கிரீன் கலர் பேட்டர்ன்ல வச்சு வரும் இது. அண்ட் வந்து மோஸ்ட் 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 ஃபேவரட். ஐயோ மாட்டிக்கிச்சுப்பா. இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் லுக் பார்த்திருப்பீங்க. என்கேஜ்மெண்ட் லுக்கோட நெக்லஸ் இது. ஆரம் எங்க போச்சுன்னு தெரியல. என்கேஜ்மெண்ட் லுக்கோட நெக்லஸ். நான் அந்த போட்டோ ஆட் பண்றேன். அதுல வந்து இதுதான் போட்டிருப்பேன். என்னோட பச்சை தோருக்கு பாருங்க, கச கசன்னு ஆக்கிட்டேன்ப்பா எல்லாத்தையும். நான் ஒரு லூசு.
இது வந்து என்னோட பச்சை கலர் புடவை என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டியிருப்பேன். அதுல நான் போட்டிருந்தது தான் இது. இதோட ஆரமும் உள்ளதா இருக்கு. நான் அதை காட்டுறேன், பெருசா இருக்கும். அண்ட் இப்ப லேட்டஸ்டா என்னோட தி மோஸ்ட் 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 ஃபேவரட், யாருக்குமே தெரியாம சுட்டு வந்துட்டேன். இந்த பெரிய பெரிய கல் வச்சு பீச் வச்சு அதெல்லாமே வந்து ஒரு தனி லவ் அது மேல எனக்கு. இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சாரியா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா மேட்ச் ஆகும். இது எல்லாமே இப்போ தீபாவளிக்காக கடைக்கு வந்திருக்கு. என்ன போட்டுக்குவா, அந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கு. நைஸ். கவரிங் நகை எல்லாம் வந்து நீங்க எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா பத்திரமா இருக்கும் அப்படிங்கறதுதான் கவரிங் நகை, ஐம்பொன் நகை. இதெல்லாம் குவாலிட்டி ஒன்னொன்னு ஒரு ஒரு விதமா இருக்கும். கவரிங் வேற, ஐம்பொன் வேற. கவரிங் வந்து உங்களுக்கு பச்சை நகை எடுத்து அதுல வந்து முலாம் பூசி கொடுப்பாங்க, கோல்டு முலாம் பூசி கொடுப்பாங்க. இதுவே ஐம்பொன் வந்து உங்களுக்கு வந்து சில பல உலோகங்களை வந்து சேர்த்து அந்த ஐம்பொன் கலவை பண்ணுவாங்க. அது வந்து பச்சை கோல்டன் கோட்டிங் மட்டும் இருக்கும். இது எப்படின்னா செய்யும் போது உங்களுக்கு வந்து பித்தளை அண்ட் வந்து சம்டைம் கொஞ்சம் நல்லா ஐம்பொன் அதுல கொஞ்சம் டிராப் ஆஃப் வெள்ளி இதெல்லாமே ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஐம்பொன்னா 5 கலவையான உலோகங்கள் சேர்ந்து பண்றதுன்னு அர்த்தம். ஸோ இப்ப நான் காட்ட போறது வந்து பாக்குறீங்கல்ல, இது வந்து கவரிங் அட்டிகை கவரிங் செட், இதோட மேட்சிங் செட். இது தனியா தான் வரும். இது வந்து பியோர் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அழகா வச்சு வரும். கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு அழகா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து கவரிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கவரிங் பாக்குறதுக்கு அப்ப HSL கோல்டு மாதிரியே இருக்கும். சரியா, கோல்டு மாதிரி இருக்கா, அதுதான். அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். ஆனா இதை நான் என்ன பண்ணுவேன், பத்திரமா இந்த மாதிரி நிஜமாவே கோல்டு ஜுவல்லரி பாக்ஸ்ல வச்சிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து கவரிங் நகைய எப்படி சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்கேயாவது நீங்க நகைய போட்டுட்டு போறீங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கோ சக்கச்சக்கான்னு போட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, அதை வீட்டுக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல கிளாத், ஏதாவது சாஃப்டான கிளாத் எடுத்து அந்த ஜுவல்ல ஃபுல்லா தொடச்சிடணும். ஃபுல்லா இருங்க வரேன். பாருங்க, ஃபுல்லா இப்படி துடைக்கணும். ஏன்னா நம்மளோட ஸ்வெட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்வெட் அதுல பட்டுச்சுன்னா ஜுவல் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம பாடி ஹீட்டு, ஸ்வெட் வந்து சால்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும்போது உப்பு இதுல வந்து கலந்ததுன்னா இது சீக்கிரமாவே வந்து கருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல், அதாவது பெர்ஃப்யூம், ஃபவுண்டேஷன், இன்னும் சில பொருட்கள் நம்ம வந்து ஸ்கின்ல போடுவோம் இல்லையா, அது நெகையில படும் பொழுது பச்சை கலர்ல மாறும். நம்ம பாடி ஹீட்டுக்கு ஜுவல் கருப்பாகும். ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆச்சுன்னா நகை வந்து பச்சை கலர்ல ஆகும். நீங்க பெர்ஃப்யூம், பவுடர் அதெல்லாமே வந்து நகையில பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்த உடனே நார்மல் ஒரு நல்ல கிளாத் எடுத்து, காஞ்ச கிளாத் எடுத்து இப்படி நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு காத்தாட உலர வச்சிடணும். காத்தாட உலர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டிஷ்யூவோ, நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா டிஷ்யூவோ அது மாதிரி வச்சுட்டு ஜுவல்ல வந்து பாக்ஸ்குள்ள இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள வந்து அழகா வச்சு தனித்தனியா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபா வரும். இன்னொரு விஷயம், கவரிங் ஜுவல் வைக்கிற நகை பாக்ஸ்ல வேற வேற எந்த ஜுவல்லர்ல வைக்காதீங்க. ஏடி தனியா வைங்க, கவரிங் தனியா வைங்க, ஐம்பொன் தனியா வைங்க. நான் அப்படிதான் வச்சிருக்கேன். இது எல்லாமே ஏடி, இது எல்லாமே ஐம்பொன் கவரிங். அதை மட்டும் நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க, வேற மாதிரி டப்பால வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வைக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ஏடியில கொஞ்சம் வந்து அழகா இருக்கும். இந்த மாதிரி இது இந்த ஜும்கா இது எல்லாத்தையுமே நான் தனியா ஒரு டப்பாக்குள்ள வச்சிருக்கேன். ஒண்ணு கலந்து கட்டிருச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஃபா இருக்கும். நான் அதுக்கு எல்லாமே
இது கொஞ்சம் வெஸ்டர்ன் லுக்கா இருக்கும். அது பெரிய ஜுவல், வெயிட்டான ஹெவி வெயிட் ஜுவல் இது. அண்ட் வந்து நான் சீரியல்ஸ்க்கு போடுற ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தனியா வச்சிருப்பேன். ரெகுலரா சீரியலுக்கு நான் போடுறது, இப்போ வந்து தனம்ல வந்து தனம் கல்யாண சீக்வன்ஸுக்கு இது போட்டிருந்தேன். தனம் என்னோட அக்கா அவங்க கல்யாண சீக்வன்ஸுக்கு ஒரு பர்பிள் கலர்ல தாவணி போட்டு இந்த செட் தான் போட்டிருப்பேன். செம்ம கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ அது இல்லாம இன்னும் நிறைய செட்ஸ் எல்லாம் நான் வச்சிருப்பேன் அடிக்கடி. என்ன காட்டினால விக்டோரியா செட், இது வந்து விக்டோரியா செட். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் கவரிங் ஐபோன் நகையை நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். அது லைஃப் லாங் உங்களுக்கு வரணும் இருக்க மாதிரி. நீங்க வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை வந்து ஒரு நல்ல கிளாத்ல நல்லா தொடச்சிட்டு அந்த வேர்வை அதுல இல்லாத மாதிரி தொடச்சிட்டுங்க. அப்புறமா காத்தாட உலர வச்சுட்டு அதுக்கப்புறமா தனி பாக்ஸ்ல அதை வைங்க. ஒருவேளை ஒரே பாக்ஸ் தான் இருக்கு, நிறைய ஜுவல் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்றீங்க, ஒரு ஜுவல்லுக்கு மேல டிஷ்யூவோ இல்லைன்னா வேற கிளாத்தோ வச்சுட்டு மேல வைங்க. ஸோ ரெண்டும் உரசாது. உங்களுக்கு உரசுனாலும் அதுல இருக்க கோட்டிங் போயிடும். அப்படி கோட்டிங் போச்சுன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அது இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா சேஃபா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஜுவல்க்கும் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. கவரிங் இருக்கிற நகையில கவரிங் மட்டும் வைங்க, ஆன்டிக் இருக்கிற நகையில ஆன்டிக் மட்டும் வைங்க. ஆன்டிக்கும் கவரிங்கும் கலந்து வச்சிடாதீங்க. நான் நிறைய அது தப்பு பண்ணி நிறைய ஜுவல் போயிடுச்சு எனக்கு. அதனாலதான் செப்பரேட். ரெண்டாவது பேர்ல்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னும் போது பேர்ல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாக்ஸ்ல தயவு செஞ்சு கச்சா முச்சான்னு இருக்க மாதிரி எதையும் வைக்காதீங்க. ஏன்னா மாட்டி அருந்ததுன்னா நீங்க வாங்குற நகை போயிடும். அப்புறம் வந்து காசு போட்டு வாங்குறோம் இல்லையா, அதனால அது ஸ்பாயில் ஆயிடும். அதனால பேர்ல்ஸ் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வைங்க. ஒரு பேர்ல் போச்சுன்னா கூட அது டக்குன்னு பாக்குறதுக்கு அப்படியே டக்குன்னு தெரியும் நமக்கு. நம்ம பொம்பளைங்க குறைய மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். அதனால வந்து எங்கேயா பொல்ல போட்டு போகணும்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் வேற என்ன, ரெண்டாவது நிறைய ஜுவல்லுக்கு வந்து இந்த மாதிரி செயின் இருக்கு நகை கடையில. அதாவது எங்க ஷாப்லயே செயினும் இருக்கு, ரோப்பும் இருக்கு. செயின் நீங்க எதை வச்சு நீங்க சேஃபா வச்சுக்கிறீங்க, ஜுவல்லுக்கு ஏத்த மாதிரி அதுல ரோப் போட்டுக்கலாமா இல்ல செயின் போட்டுக்கலாமா அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஸோ சம்டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு சேஃப்டிக்காக, ஏன்னா அருந்துருச்சுன்னா போற இடத்துல வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. டக்குன்னு அருந்துச்சுன்னா ஜுவல் வந்து நம்ம திருப்பி அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி செயின் போட்டுப்பேன். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ரோப்பு வாங்கிப்பேன். இந்த ரோப், அதாவது இந்த ரோப் வந்து எந்த ஜுவல்ல வேணா மாட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும், ஹூக்கு வச்சிருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நான் என் கலெக்ஷனை காட்டினதுக்கு பதிலா நான் வந்து இன்ஃபர்மேட்டிவா ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜுவல்ல காட்டுறேன் அதை காட்டுறேன் அப்படின்னு இல்லாம ஒரு ஜுவல்ல எப்படி மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ண எவ்வளவு நாளுக்கு அது சஸ்டெயின் ஆகி வரும் அப்படிங்கறதுனாலதான். ஸோ ஐ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.